Hi friends, welcome to Mahalakshmi Constructions. நம்மளோட இந்த ப்ராஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரூஃப் கான்கிரீட் ப்ளேஸ் பண்றதுக்கான பாட்டம் ஷட்டர் வர்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. இந்த ப்ராஜெக்ட்கான ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ஒரு டியூப்ளெக்ஸ் மாடல்ல டிசைன் பண்ணியிருக்கோம். அதனால ஹால் போர்ஷன்ல மட்டும் நம்ம ரூஃப் கான்கிரீட் ப்ளேஸ் பண்ண போறது இல்லங்க. ரூஃப் பீம் ரூஃப் ஸ்லாப்கான ஷட்டர் வர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டீல் வர்க் அதாவது ரூஃப் பீம் ரூஃப் ஸ்லாப்கான கம்பிகள் கட்ட போறோங்க. ரூஃப் ஸ்லாப்கான கான்கிரீட் லேயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி கோரப்பாய் பயன்படுத்தி அதுக்கப்புறம் தான் அதற்கு மேலே நம்ம கம்பிகள் கட்டுவோம். நம்மளோட ரூஃப் ஸ்டேஜ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கோரப்பாய் பயன்படுத்துகிற பதிவோட அவேர்னஸ் நம்ம சொல்லியிருப்போம். மேக்ஸிமம் பாட்டம் ஷட்டர் ஒர்க் எல்லாமே 21 நாளைக்கு அப்புறம் க்யூரிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோரப்பாயையும் ரிமூவ் பண்ணிடணுங்க. பாயெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கான்கிரீட்டோட மேற்பரப்பில் ஒரு அன்இவன் சர்ஃபேஸ் இருக்குங்க. பிளாஸ்டர் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளுடைய சிமெண்ட் மார்ட்டர் கலவை நல்ல கிரிப்பாக பாண்டிங் ஆகிறதுக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ரூஃப் ஸ்டேஜில் டம்மி காலம் போடுற மாதிரி இருந்தாலும் சரி, நம்ம நெக்ஸ்ட் ஃப்ளோர் ரைஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நமக்கு லேப்பிங் லென்த் என்ன ஹைட் தேவையோ அந்த லெவலுக்கு நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே காலம்கான கம்பிகளை கட்டணுங்க. இந்த ப்ராஜெக்ட்கான ரூஃப் கான்கிரீட் டால்மியா டிஎஸ்பி ரெடிமிக்ஸில் நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம். ஃப்ரண்ட் சைடு ஒயர் வரக்கூடிய இடங்கள் அல்லது மெட்டீரியல் ஸ்டோரேஜ் பண்ணி நம்ம கான்கிரீட் பிளேஸ் பண்ண முடியாத இடங்களுக்கு ரெடிமிக்ஸ் தாராளமாக பயன்படுத்தலாங்க. ரூஃப் ஸ்டேஜில் சீலிங்கில் கன்சில்டு டைப்பில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் பைப்லைன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம கான்கிரீட்டும் பிளேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கான்கிரீட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஹைட்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக கான்கிரீட்டோட மேற்பரப்பில் சின்னதாக கிராக் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த கிராக் ஃபார்ம் ஆகிறத அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சீமார் பயன்படுத்தி முழுவதுமே கூட்டி விட்டுருக்கோங்க. அடுத்த நாள் நம்ம தண்ணீர் நிப்பாட்டி க்யூரிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கரைகள் கட்டி தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே பண்ணியாச்சுங்க. ரூஃப் கான்கிரீட் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா சைடு பீமில் இருந்தக்கூடிய ஷட்டரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு ரூஃப் முழுவதுமே அதிகப்படியான தண்ணீர் விட்டு தேக்கி க்யூரிங் ப்ராசஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரூஃப் ஸ்டேஜில் கான்கிரீட் பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸிமம் நம்ம 21 நாள் க்யூரிங் ப்ராசஸ் பண்ணால் போதுமானதுங்க. முடிஞ்ச அளவுக்கு ரூஃப் பீம்கான சைடு ஷட்டரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ரூஃப் பீமும் க்யூரிங் பண்ணணுங்க.